நண்பர்களுக்கு வணக்கம். சென்ற பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி பீன் பிளான்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் காஃபி பீன் பிளான்ட், அதனுடைய ஃபேமிலி, அதனுடைய பொட்டானிக்கல் நேம், யூசஸ் எல்லாத்த பற்றியும் விரிவாக பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் உடனே கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா காஃபி பிளான்ட்டு. இதெல்லாம் காஃபி ஃப்ரூட்டு. இப்போ சீசன் ஆரம்பிச்சிருக்கு. இந்த நவம்பர் டிசம்பர் தான் காஃபி ஃப்ரூட்டு எடுக்கிற சீசனு. இந்த காஃபி பிளான்ட்டோடைய பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கோஃபியா அரபிகா. இது ரூபியாசிய ஃபேமிலியை சேர்ந்ததுங்க. இந்த காஃபியில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நன்மை பயக்கக்கூடிய பிளான்ட் கெமிக்கல்ஸ் இருக்குது. குறிப்பாக கெஃபைன் இதில் முக்கியமான சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடியது. கெஃபைன் அதிகம் நிறைஞ்சிருக்கு. அது 2 to 3% இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா டேனின்ஸ் இருக்குது. டேனின்ஸ் 3 to 5% டேனின்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைகோலின் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தியோஃபிலின், தியோப்ரோமின் இருக்குது. இதில் தியோஃபிலின் பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து. லங்ஸு பிரான்ச்சோ டைலேட்டராக ஆக்ட் ஆகுது. ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் அதிகமாக காஃபி கருப்பு காஃபியாகவே குடிப்பாங்க, கட்டனாகவே குடிப்பாங்க. காரணம் இந்த குளிர் சீதோஷ்ணத்தை தாங்கிறதுக்கு இங்கே இயற்கையாக இறைவன் படைச்சிருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா காஃபி பிளான்ட்டு. இது அரபிகா காஃபி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி காஃபி. இது இல்லாத பார்த்தீங்கன்னா காஃபியில் எண்ணற்ற வகைகள் இருக்குது. ரோபஸ்டா இருக்குது, அப்புறம் சீக்ராஸ் 6 இருக்குது, காவேரி இருக்குது. இந்த மாதிரி பலதரப்பட்ட வகைகள் இருக்குது. அதேமாரி நாட்டு வெரைட்டியில் மேட்டு காஃபி இருக்குது. அது தேனி பக்கம் கம்பம்மேட்டு, போடிமேட்டு அந்த சைடெல்லாம் கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற வகைகள் இந்த காஃபியில் இருக்குது. அண்ட் இவ்வளோ மெடிசினல் வேல்யூ இந்த காஃபியில் நிறைஞ்சிருக்கு. இது நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு மலைப்பிரதேச பயிர். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம காஃபி கடையில் இது இன்ஸ்டன்ட் காஃபியாக வாங்கி சாப்பிடாம பவுடராக வாங்கி நம்ம ஃபில்டர் காஃபியாக போட்டு குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு இதில் உள்ள அத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.